கன்னியாகுமரி தென் தாமரைக்குளம் ஈத்தங்காடு பகுதியை சார்ந்த சபரிவர்மன் இறந்துட்டார். இன்றைக்கி அவர் உயிருடன் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களாக இந்த செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாக்அப் டெத், சபரிவர்மன், நீதி கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம். இன்றைக்கி நீதி கிடைச்சிருச்சு, அவரை அவருடைய உடல் எரியூட்டப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி செய்திகளையும் படிச்சிருப்பீங்க. எப்படி நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னா, 11 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 10 லட்ச ரூபாய் இழப்பீடு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1.7 சென்ட்ஸ் அப்படி இல்லைனா 2 சென்ட்டுக்கு வீட்டு மனை பட்டா அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபரிவர்மன் அவர்களுடைய மனைவிக்கு ஒரு தற்காலிக வேலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய மகன் அக்கௌண்ட்டில் ஒரு 1 லட்சம் ரூபாய் வைப்பு தொகை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி வீடு கட்டி கொடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது ஒரு இழப்பீடு அப்படிங்கிற அந்த லெவலோடி முடிஞ்சிடுமா அப்படின்னு கேட்டால், இந்த லாக்அப் டெத்தை பற்றி நாம் பேசணுமான்னு அப்படின்னு கேட்டால், இரண்டுக்குமே ஒரே பதில் தான். இதை நாம் நிச்சயமாக பேசியாக வேண்டும். இந்த டாபிக் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்ததுனால கடந்த 2-3 தினங்கள் அந்த டாப்பிக்கை நம்ம தொடவே இல்லை. ஆனால் இப்போ அதுக்கான கிளாரிட்டி கிடச்சிருச்சு. குறிப்பாக சபரிவர்மன் அவர்கள் ஏன் கொல்லப்பட்டார், எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதும், அதை தாண்டி இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். தாவேகா அரசாங்கத்தில் ஒரு வேளை திமுக இப்போ அரசாங்கம் நடத்திட்டு இருந்தாங்கன்னா, தாவேகா அந்த 23-24 பேர் இறந்தாங்கன்னு சொல்லி லாக்அப் டெத்தில் நிறைய பேருடைய குடும்பத்தை பார்த்தாங்க பார்த்தீங்களா. அஜித்குமார் அவர்கள் தான் கடைசியாக நம்ம பார்த்தது. அதன் பிறகு ஒரு 2-3 நபர்கள் கொல்லப்பட்டாலும் இதையும் சேர்த்து ஒரு பெரிய போராட்டமாக அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ நடப்பது தாவேகா அரசாங்கமே. இந்த லாக்அப் டெத்துக்கு அவங்க என்ன மாதிரியான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க போகிறாங்க, இதே மாதிரியான சம்பவம் இனி நடைபெறாமல் இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே வரும் காலம்தான் நமக்கு பதில் தர வேண்டும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த லாக்அப் டெத் அப்படிலாம் சொல்லும்போது நமக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வர்றது வேறு எதுவுமே கிடையாதுங்க. அந்த சாத்தான்குளம் அப்பா மகன் இரட்டை கொலை தான். அதில் தப்பு செஞ்சவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாருக்குமே மரண தண்டனை அப்படிங்கிறது கொடுத்து ஒரு 2-3 மாதங்கள் கூட ஆகலை. சாத்தான்குளம் வழக்கு, அதன் பிறகு அஜித்குமார் அவர்களுடைய வழக்கு, இது எல்லாத்தையுமே பார்த்து கொதித்த நிலையில் ஜனம் இருந்தது. எங்களுக்கு நீங்கள் வேணவே வேணாண்டா, இந்த திராவிட கட்சிகளே வேண்டாம், நாங்கள் ஒரு மாற்றத்தை தேடி தாவேகா பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்லி தாவேகா பக்கம் கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. ஒரு 1.5 கோடி பேர், 1.68 crores அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஓட்டு போட்டதுனால இப்போ தமிழ்நாட்டில் தாவேகாவினுடைய அரசாங்கம் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. இந்த நேரம் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அப்படி இல்லைனா காவல்துறை அதிகாரிகள் இவங்களுடைய சில பல முக்கியமான உண்மை முகங்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக லஞ்சம் வாங்கக்கூடிய, இன்றைக்கி கூட 35 வட்டாட்சியர் அலுவலகங்களில் ரைடு நடந்து 90 லட்சம் ரூபாய், அதில் கிட்டத்தட்ட 68 லட்சம் ரூபாய் ஜிபேயில் வாங்கியிருக்காங்க. லஞ்சம் வாங்குறத கூட டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம அரசாங்க ஊழியர்கள். அதுவும் குறிப்பாக இந்த லஞ்சம் வாங்கக்கூடிய ஊழியர்கள் அப்படிங்கிறதுல என்ன பெருமை அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. சரி, அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் என்ன செஞ்சிட்டாங்க? ஓகேவா, எல்லாருமே இப்போ நல்லபடியாக மாறிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய மாற்றங்கள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த லாக்அப் டெத்து அப்படியே நம்மளை ஒரு மாதிரி நடுங்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த சபரிவர்மன் அப்படிங்கிறவருக்கு 34-35 வயசு. நான் சொன்ன மாதிரி கன்னியாகுமரி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதர், மாற்றுத்திறனாளி, நார்மல் மனிதன் கூட கிடையாது, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தாமரைக்குளம் காவல்துறை அதிகாரிகள் 2026 ஜூலை 9 மதியம் 1:30 மணிக்கு அவர் ஒரு குட்டியாக ஒரு பலசரக்கு கடை, நம்ம ஊர்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு குட்டி பலசரக்கு கடை வச்சுருக்காரு. அந்த குட்டி பலசரக்கு கடையில் இருக்கும்போது அங்கே ஏதாவது போதைப் பொருள் அது நீங்கள் கொடுக்குறீங்களா, அது சார்ந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மனுஷனாக தான் எஃப்ஐஆரில் அப்படி தான் இருக்குது. அவராக என்ன சொல்கிறார், ஆமாம் சார் இந்த ஐட்டம் இருக்குது, இதோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சுமார் 200 கிராம் புகையிலை பொருட்கள், 15 பொட்டலங்கள், குட்கா அல்லது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள், இதை எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. இதுதான் என்கிட்ட இருக்குது சார் மொத்தமே அப்படின்னு சொல்லி. ஒட்டுமொத்தமாக அதனுடைய விலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 192 ரூபா அப்படின்னு சொல்லி நிறைய ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். வெறும் 192 ரூபாய்க்கு பொருளை வச்சுருக்கில்ல, உடனே நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த 192 ரூபா பொருள் வச்சவங்கள அரெஸ்ட் பண்ணி நேரடியாக ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்படி ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் அடைக்கிறாங்க. ஜட்ஜு முன்னாடி நிப்பாட்டி, சார் 192 ரூபாய்க்கு பொருள் போதை உள்ளக போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரை தூக்கி உள்ளக போட்டாங்க. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் கொண்டு போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக 12ஆம் தேதி இவர் எப்போ அரசு செய்யப்படுகிறார், 9ஆம் தேதி அரசு செய்யப்படுகிறார். ஒரு 3 தினங்கள் அவர் உள்ளதான் இருக்கார். 10ஆம் தேதிலாம் அவருடைய வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அவர் உயிருடன் இருக்கக்கூடிய வீடியோ எல்லாமே 10ஆம் தேதி அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி வீடியோ ரிலீஸ் ஆச்சு. 12ஆம் தேதி நள்ளிரவு அப்படி இல்லைனா 13ஆம் தேதி விடியற்காலை அவர் ஒரு சப்தம் எழுப்பியிருக்கிறார். எப்படி நான் போகணும், என்னை விடுங்க, ஏன் இப்படி அடைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் எழுப்பியதாகவும்,
அதன் பிறகு சக கைதிகளிடையே அவங்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு, அதில் அடிச்சிட்டாங்க, கயிறை வச்சு கட்டி அடித்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டும். அதன் பிறகு அந்த சத்தம் போட்ட சபரிவர்மனை அடிப்பதற்காக வார்டன்கள், ஒரு 3 வார்டர்கள் அப்படிங்கிறவங்க வந்தாங்க. அவங்க 3 பேர் அடித்தாங்க. கரெக்டாக அடித்து முடிச்சு கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு நெஞ்சு வலி மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. உடனடியாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அவர் இறந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அப்போது இந்த விஷயம் 13ஆம் தேதி அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்படி அறிவிக்கும்போது முந்தானத்துலாம் நல்லா தாங்க இருந்தார், என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரியுது 19 காயங்கள் இருக்குது. சில எலும்புகள் முறிக்கப்பட்டு இருக்கின்றன, கயிறினுடைய தடம் அப்படிங்கிறது இருக்குது, நிறைய இடத்துல ரத்தம் கட்டி இருக்கக்கூடிய காயங்கள் இருக்கிறது, நிறைய ஸ்க்ராச்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ என்னுடைய கணவனை அடித்து கொண்டிருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லி இவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த போராட்டம் அப்படிங்கிறது உடலை வாங்க மறுத்து அந்த போராட்டம் நீண்டுக்கிட்டே போகுது. அரசியல் கட்சிகளுடைய சார்பு அப்படிங்கிறது, அதாவது பாஜகவினுடைய காந்தி அவர்களாக இருக்கட்டும், திமுகவினுடைய எம்எல்ஏவாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா இது கஸ்டடி டெத்து தான். அவங்க உள்ள சிறைச்சாலையில் இருக்கும்போதே என்ன செஞ்சுருக்காங்க, அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அதை கொஞ்சமாக பேச்சுவார்த்தை நடத்தி இதை சுமூகமாக முடிச்சிடலான்னு சொல்லி தாவேக்கா இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. எங்களுக்கு நிதிலாம் வேண்டாம், எங்களுக்கு நீதி தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 19 இடங்களில் என் புருஷனுக்கு அடிபட்டிருக்கு. அப்போ அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அந்த சிடி, அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யும்போது ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்கள்ல, அந்த சிடியை இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பை வச்சு இன்னும் 4 டாக்டர்ஸினுடைய உறுதிப்பட இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையாகும் பட்சத்தில் நாங்கள் அந்த உடலை வாங்கி கொள்கிறோம் அப்படிங்கிற உடலை வாங்கி அதன் பிறகு அவங்களுக்கான இழப்பீடுகளையும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்துக்கு பிறகு அவங்களுக்கு இழப்பீடும் கொடுக்கப்பட்டு தான் அவருடைய உடல் அப்படிங்கிறது எரியூட்டப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு உணர்த்துவது என்னென்னா, அதிகாரம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற சில தோணியில் இருக்கக்கூடிய முக்கியமான சில நம்ம காவல்துறை அதிகாரிகளில் கொஞ்சம் பேர் இன்னும் ரஃப்பாக தான் இருக்காங்க. அவங்க சொல்கிறது அவங்க செய்கிறது அப்படிங்கிறது எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியும் 192 ரூபாய்க்கு இதே நம்ம காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்குறது இவ்வளோதாங்க. 192 ரூபாய்க்கு போதைப் பொருளை வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உங்களால் உள்ளக்க போட முடியுது, 2 நாள் ரிமாண்டில் 3 நாள் ரிமாண்டில் வைக்க முடியுது, மஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு அப்பியர் பண்ணி அவர் உள்ளக்க கொண்டு போடுறீங்க. அதன் பிறகு அந்த அறை அப்படிங்கிறது பொதுவாக இந்த கன்னியாகுமரியினுடைய சிறை அப்படின்னு சொல்லும்போது 40க்கு 20 அப்படிங்கிற வடிவமைப்பில் கிட்டத்தட்ட 10 அறைகள், அதாவது 800 சதுர அடி இருக்கக்கூடிய 10 அறைகள் இருக்குமா. 30 கைதிகள் வீதம் 300 கைதிகள் அடைக்கும் வசதி தான் அந்த சிறைக்கு இருந்தது. அப்போது சபரிவர்மன் கூட ஒரு 20-25 பேர் அந்த சிறையில் இருந்திருக்காங்க, அந்த ரூமில் இருந்திருக்காங்க. அப்போ இவர் போடுற சவுண்டு அந்த சிறை கைதிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும்போது சிறை கைதிகள் இவர் அடிச்சிருக்காங்க. கூடவே இவர் ரொம்ப சத்தம் போடுறார் அப்படின்னு சொன்னால் வார்டர்களும் அடிச்சிருக்காங்க. நாம் என்ன கேட்குறோம், 192 ரூபா அவர் திருட்டோ இல்லாட்டி வேறு எதுவுமே சரி அந்த போதைப் பொருள் அப்படிங்கிறத வச்சுருக்கார் அப்படின்னா அவரை யார் கூட போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கவனிங்களேன். மிகப்பெரிய கொலை குற்றங்கள் செய்தவர்கள் அப்படிங்கிற அந்த குரூப்புக்குள்ளே தானே இவர் கொண்டு போட்டிருக்காங்க. அப்போ சிறைச்சாலைகளை ஒரு தடவைலாம் சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, எக்காரணம் கொண்டு நம்ம சிறைக்குள்ளே மட்டும் போயிடக்கூடாது, போகும்போதே அடிப்பாங்களாம், மூஞ்ச அப்படி எதையாவது வச்சு மூடிக்கிட்டு அடிப்பாங்களாம், எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியாதான். அந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சிறைச்சாலை அங்கே போனவங்களுக்கு தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த சபரிவர்மனுக்கு நடந்த அதே தான். அங்கே 20 பேர் கூடுதல் குற்றம் செய்த நபர்கள் இவருடன் இருக்கும்போது இவர் மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லும்போது இவர் போடக்கூடிய சத்தம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் இரிட்டேஷனாக இருந்தனால அடிச்சுட்டாங்க, அடித்து கொண்டுட்டாங்க, கெட்டி வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்க முடிகிறது? இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறாங்களா, இல்லை இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா? இதே மாதிரி இதே சிறைச்சாலையில் ராமலிங்கம் அப்படிங்கிற ஒரு லிங்கம் என்கிற அவர் ஒரு ரவுடியாக மாறி இருந்தார். அவரை அடித்து கொன்று அந்த சிறையே அடித்து துவம்சம் பண்ணுற அளவுக்கு ஒரு கூட்டம் உள்ளே நுழைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுங்கிறாங்க. ஸோ இந்த லிங்கம் படுகொலைக்கு பிறகு அதே சிறைச்சாலையில் மீண்டும் ஒரு படுகொலை நடந்திருக்கிறது, சந்தேகத்துரிய மரணம் அப்படிங்கிறத மாற்றி இப்போது கொலை குற்றமாக அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் நடக்குது? உண்மையிலே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஒன்று போலீஸ் அதிகாரிகள் அடித்து துன்பப்படுத்துகிறாங்க, கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி திமுகவை பற்றியும் அதிமுகவை பற்றியும் விடாமல் கேள்வி கேட்ட நமக்கு தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு உள்ளக பாருங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே, அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, இனி இதே மாதிரி நடக்குமா நடக்காதா, இனி நடந்தால் என்ன செய்ய வேண்டும், மக்களுக்கான விழிப்புணர்வு என்ன, ஏன் இதை பற்றி யாரும் பெருசாக அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களோ இல்லாட்டி ஊடகங்கள் பேசினாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு செய்தியை வெளியிடக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அதிகமாக இதை பற்றி பேசாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? எஸ், தவறு நடந்து விட்டது, அதை நாங்கள் சரிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரண்டியை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏன் கொடுக்க முடியலை? அதில் நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள் 192 மதிப்புள்ள பொருட்கள் தான் பறிமுதல் செய்யப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியலை. அதுக்கு முன்னாடி அவர் கையில் ஒரு செல்ஃபோன் இருந்ததாகவும்
அந்த செல்ஃபோனில் முக்கியமான சில எவிடன்ஸ் இருந்திருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சில ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியலை. இதை காவல்துறை அதிகாரிகள் தான் சொல்லணும். உண்மையான காவல்துறை அதிகாரிகள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம், முதல்வர் விஜய் அவர்கள், அதை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் உண்மை சொன்னால் நல்லாவே இருக்கும். பிணையில் விடக்கூடிய சிறிய அளவிலான புகையிலை வழக்கில் சபரிவர்மனை உடனடியாக நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? கேள்வி கரெக்டா? புதிய விசாரணை கைதியான மாற்றுத்திறனாளி ஏன் பழைய அல்லது குற்ற பின்னணியில் கைதிகளுடன் வைக்கப்பட்டார்? எவ்வளோ பெரிய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஓட்டை தானே. புதிய கைதி, அவர் வேறு எந்த தப்பும் செஞ்சவர் கிடையாது. அவரை நீங்கள் உள்ளே விடுறது எங்கன்னா, குற்றம் செய்த ரொம்ப நாட்கள் குற்றம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடுவில் தாக்குதல் எந்த நேரத்தில் தொடங்கப்பட்டது? சபரிவர்மன் தாக்கப்பட்ட பிறகு உடனடியாக மருத்துவமனைக்கு ஏன் அழைத்து செல்லப்படவில்லை? அவர் இறந்து கிடந்தார், மயக்க நிலைமையில் அவருடைய செல்லில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஏன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலை? சிறை காவலர்கள் நேரடியாக தாக்கினார்களா அல்லது சக கைதிகளின் தாக்குதலை தடுக்க தவறினார்களா? 3 சிறை காவலர்கள் அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ வேற தூண்டுதுன்னா இல்லை வேறு யாரையாவது வச்சு அடித்தாங்களா, அவங்க நேரடியாக தாக்குனாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சபரிவர்மனை கட்டி வைத்தது யார்? ஆதாரங்களை மறைக்க முயற்சி நடந்ததா? சிசிடிவி பதிவுகள் முழுமையாக இருக்கின்றனவா? 19 காயம், எந்த காயம் மரணத்துக்கு உரியதாக இருந்தது? 2வது உடற்கூறாய்வு அல்லது சிபிஐ விசாரணை கோரிக்கை ஏற்கப்படுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. ஆனால் இங்கே போனது என்னமோ ஒரு உயிர் தான். ஆனால் இந்த உயிர் போனது நமக்கு பல பாடங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. சாதாரண ஒரு குற்றவாளியாக இருந்தும் ஒரு சின்ன குற்றம் செஞ்சாலும் உன்னைய போட்டு அடைச்சி வச்சு கொண்டுருவாங்கடா, பார்த்துக்கோ. அப்போ சபரிவர்மன் அவர்களுடைய இந்த மரணம் எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு தான். இதை நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணலன்னா, நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யாரையும் நம்மளையோ சின்னதாக ஒரு வாங்க அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக ஒரு 30 பேருக்கு பயங்கரமான குற்றவாளிகளுக்கு நடுவில் போட்டு நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? நம்மளால் சாதாரண மனிதர்கள் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா? இல்லை நம்ம உடம்புல அந்த அளவுக்கு வலு இருக்குமா? நாமளும் இறந்துட்டோன்னா, பொதுவாக இந்த போலீஸ் கஸ்டடியல் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் அடி வாங்கினவே வீட்டுக்கு வந்து ரத்த வாந்தி எடுத்து செத்தவங்க வரலாறுலாம் நிறைய இருக்குது. ஏன்னா போலீஸ் குத்து ஊமை குத்து அப்படின்னு சொல்லுவாங்க. போலீஸ் குத்தே ஊமை குத்துனா அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் கொஞ்சம் பாருங்களேன், அப்போ எப்படி குத்து இருப்பாங்கன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால தான் இந்த பதிவு. இதை சாதாரண மக்களாகிய நாம் டிஸ்கஸ் பண்ணலன்னா இந்த அளவுக்கு டீட்டெயிலாக இதை வேறு யாரும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இது தாவேக அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு பேக்ஃபயர் ஆயிரும், பிளாக் மார்க் ஆயிட்டு போட்டுமே. அதனால் நன்மை தான் நடக்க போகுது. இனி இன்னொரு மனிதனுக்கு இதே மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருந்தால் அந்தளவுக்கு நல்லது தானே. அதுக்காக பேசவே கூடாது. அவங்க தான் எல்லாம் எடுத்துட்டாங்களே, 3 பேர் 8 பேர் 11 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே சார், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு ஓட்டை இருக்குல்ல, சாதாரண தவறு செஞ்சவனை நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு சிங்க குகைக்குள்ளே தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டு என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறத எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? அது சரியில்லைல்ல. அது மிகப்பெரிய ஓட்டையாக தென்படுகிறதே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பார்க்கலாம் கேள்விக்கு பதில் கிடைக்குமா என்று. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.